தமிழகத்தில் அடுத்த 2 வாரங்களுக்கு கோடை மழை பெய்ய வாய்ப்பில்லை என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். அவரோடு செய்தியாளர் சுபாஷ் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். எப்படி இந்த சம்மர் இருக்க போகுது? இது இன்னும் மேலும் இதே மாதிரி தான் தொடர்ந்து இருக்கும் தெரிகிறது. ஏன்னா பெரிய கோடை மழைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்து வர நாட்களால் இந்த வறண்டு கரண்டுக்கு இருக்கிறனால மேலும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட்டர்ன் நம்ம ஜூன் மே போக நமக்கு அப்படியே மேற்கு திசை காற்று நமக்கு வரும். ஸோ இன்னும் நம்ம வறண்ட காற்று மேல் ராயல்சீமா இந்த கடப்பா பகுதிகள் இங்கிறதெல்லாம் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் வட உள் மாவட்டங்கள் வட தமிழகம் எல்லாமே வெப்பம் தொடர்ந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வறண்ட நிலை ப்ளஸ் இந்த எல்னினோ இது ரெண்டோட இம்பாக்டில் நமக்கு தொடர்ந்து பார்க்கும்போது வெப்பம் கடைசி வாரம் மே முதல் வாரத்தில் இன்னும் அதிகரிக்கும் தான் நமக்கு தோன்றும். போன வருஷம் ஏப்ரல் மே இதில் எல்லாமே நமக்கு மழை அதிகமாக கொடுத்துருந்தது. ஏன்னா நம்மளுக்கு மான்சூனுக்கு முன்னாடியே இங்கே கோடை மழை நிறைய கொடுத்துட்டு இருந்தது. ஒரு தட்பவெப்பமான சூடு இருந்தாலுமே இது பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது. அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா மே மாதத்தில் இல்லை இந்த மாதம் கடைசியில்? ஏற்கனவே கடைசியை நோக்கி வந்துட்டோம். ஏப்ரலில் பெருசாக இல்லை. அடுத்த 2 வாரங்களுக்கு பெரிய மழை இல்லை. எக்ஸப்ட் கன்னியாகுமரி மாவட்டம், அந்த வால்பாறை பகுதிகள், நீலகிரியில் சில பகுதிகள், கொடைக்கானலில் ஏதோ ஒரு தின நாட்கள் எடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி மழைக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. மேபி மே 2வது வாரத்துக்கு அப்புறம் நம்ம மிட் மேல நம்ம பார்க்கலாம். ஏதாவது மழை வருதா, இல்லை மேலடுக்கு சுழற்சி இல்லைங்க நமக்கு தென் தமிழகத்து பக்கத்தில் வரும்போது அப்போ மேகம் கொஞ்சம் வரும். அந்த மாதிரி ஏதாவது வந்தால் தவிர இல்லைனா மழைக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குன்னு நம்ம தெரியுது. பட் நமக்கு ஜூன் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு மாறிடும். ஸோ இந்த வாட்டி நமக்கு ஜூன்லேருந்தே நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.